அத்தியாவசிய தேவைகளை தாண்டி என்னால் சேமிக்க முடிகிறது விசஸ் என்னால் சேமிக்க முடியவில்லை. உங்களுக்கு மாசம் வந்து 20,000 ரூபாய் ஹோம் லோன் இருக்கு, அதை கட்டணுங்க ஒரே காரணத்துக்காக. அப்புறம் வெளியில போனா நம்மளே சாப்பாடு எடுத்துட்டு போறது. சோ நம்ம ஊர் ஸ்டைல்ல வந்து நான் வந்து உளுந்து பிரியாணி அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்குலாம் உளுந்து சாதம் செஞ்சு கொடுத்துருவேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அவர் சேமிக்க மாட்டார், அவர் எப்பவுமே பிரியாணி சாப்பிடணும் பாரு. என்னமாடா நீ? ஒரு வாரம் பிரியாணி சாப்பிடுங்க, ஒரு வாரம் உளுந்து சாதமும் முருங்கைக்காய் புளிக்குழம்பும், அதான் முருங்கைக்காய் தான் நல்லி எலும்புன்னு நினைச்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? முருங்கைக்காயும் நல்லி எலும்பும் ஒண்ணாமா? போட இஷ்டம் தான் போடுங்க சிஸ்டர், போட இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க சிஸ்டர். இப்ப இவங்க சேமிக்கணும்னு சொல்லி நல்லி எலும்பு நினைச்சு முருங்கைக்காய் சாப்பிடுன்னு சொல்றது, இது எவ்வளவு கடுப்பா இருக்கு இந்த மாதிரி பேசுறது. இவங்க செலவுகளை கட் பண்றதுக்காக நீங்க அரசு போக்குவரத்தை பயன்படுத்து அப்படிங்காங்க. அவங்க போகும்போது கார்ல போவாங்க சார், நான் போகும்போது பஸ்ல போகணும் சார். முதல்ல நீங்க சொல்லும்போது நீங்க ஏதோ பஸ்ல போற மாதிரி தானே ஆரம்பிச்சீங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஆபீஸ் கேப் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கிட்டா அது சேவ் தானே. கரெக்ட். ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டுறேன். கேப்ல போங்க, லேட்டா வாங்க, நீங்க வந்து தூங்க தானே போறீங்க, எதுக்கு சீக்கிரம் வந்து என்ன பண்ண போறீங்கன்னு நிறைய வீட்டுல ஆபீஸ் முடிஞ்சு சீக்கிரம் வரணும்னு சொல்லுவாங்க. நீ ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுல வந்து தூங்க தானே போற, லேட்டா வா, வீட்டுல கிடக்காத போ. நான் யாரு? புறம்போக்கா? சாட்டர்டே சண்டே வீட்டுல தானே சார் இருக்கிறாரு. எனக்கு புரியல, அந்த மனுஷன் அப்பவே வீட்டுக்கு வரக்கூடாதா? பொறுக்கியா? இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கவங்களே ஸ்கூல் ஃபீஸ் வந்து ஒரு 1 lakh above கட்டுறவங்க எவ்வளவு பேரு? 2 லட்சத்துக்கு மேல 4 lakhs சார் annual. 2 கிட்ட இருக்காங்க. 4 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு ஆக்சுவலா ரெண்டு பேருக்கும் சேர்த்து. ஐயா என்ன படிக்கிறாங்க? 5th ஒருத்தர் படிக்கிறாரு, பாப்பா வந்து 3rd படிக்கிறாங்க. அந்த பைபிள்ல 2 வகுப்பு போறதுக்குள்ள பிச்சை எடுத்தாலும் எடுப்ப போல் இருக்கு. நான் தனியார் பள்ளியோட ஹெட் மாஸ்டரா இருக்கிறேன். என்னோட குழந்தை அரசு பள்ளியில தான் படிச்சு வர்றாங்க. 476 மார்க் எடுத்திருக்காங்க. கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். இந்த என்டர்டைன்மெண்ட் என்னால தவிர்க்கவே முடியவில்லை, அதனால என்னால இந்த சேவிங்க பண்ண முடியல அப்படின்னா என்ன சொல்வீங்க? இது வரைக்குமே நாங்க ஃபேமிலியோட பணம் போனதே கிடையாது. ஏன் நீ படத்துக்கு போகாம இருக்கீங்க? ஐந்தறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. அப்ப உங்க குழந்தை எப்ப படத்துக்கு போவாங்க? அவங்க வாழ்க்கையில என்ன சுவாரஸ்யம் இருக்கும்? அவங்க வாழ்க்கையில என்ன சொல்லுவாங்க? நான் எப்ப இந்த முதல் படத்தை தியேட்டர்ல பார்த்தேன், இதெல்லாம் எப்ப அவங்க பேசுவாங்க? ஏங்க இந்த தலையில மூளை இல்லைங்க. நிறைய நாங்க மிஸ் பண்ணிருக்கோம் சார். எங்க அம்மா என்னை கூட்டு போனது கிடையாது படத்துக்குலாம். இதற்கு இது பதில் இல்லையே. எங்க அம்மா எனக்கு அதை கூட்டு போல, அதேதான் நானே அம்மாவை செய்வேன்னா எப்படி சரி? அது நான்சென்ஸ் மாதிரி பேசாதீங்க. அத ஒரு செலவு நினைச்சு உங்க மகனுக்கோ மகளுக்கோ கிடைக்க வேண்டிய அனுபவத்தை தடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. உண்மை. மாசத்துக்கு 4 படம் போயிருவேன். அதே மாதிரி ஒரு காருக்கு ஒரு பெட்ரோல் அடிக்கிறேன், பெட்ரோல் அடிச்சு ஜாலியா போயிட்டு ஜாலியா வருவேன். பண்ண சேவிங் பண்ணி பின்னாடி நீ என்ன கொண்டு போற? ஏதோ கொண்டு போக முடியுமா? கரெக்ட். நியாயமான பேச்சுப்பா. படம் பார்க்கிறதுக்கே கேரளா தான் ஆமா போறது. ஆமா ஆமா. நம்ம ஊருக்குள்ளே சுத்திட்டு இருந்தா அது நல்லா இருக்கா சார்? இந்த புடிச்ச சாப்பாடை நான் இல்லங்க நாங்க ஹெல்த்தியா வீட்ல செஞ்சுட்டு போறோம். நான் வீட்ல செய்யறது வீட்லயே சாப்பிட வேண்டியது. அது எதுக்கு நீ வெளியூருக்கு போற? ரைட் விடு. இந்த கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? என்னவா? பெர்ஷியன் கேட்ஸ். பர்ஷியன் கேட்ஸா? ஆமா. நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க? 20,000 செலவு பண்ணுவேன். 20,000? இது வெறும் ஃபுட்டுக்கு மட்டுமே 20,000 செலவு பண்ணுவேன். சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. பூனைக்கு கருத்துடையா? இப்பதான் ஆபரேஷன் பண்ணேன். அந்த ஆபரேஷனுக்கு மட்டுமே 25,000 ஆச்சு. சவா. இந்த பூனைகளுக்கு மாதம் 20,000 ரூபாய் செலவு பண்றீங்க சாப்பாடுக்கு மட்டும்? ஆமா, சாப்பாடுக்கு மட்டும். அதுல என்ன ஒரு பெரிய அதிசயம்னா மிடில் கிளாஸ் தான் நானும். 50,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன். 20,000 ரூபாய் பெட்டுக்கு கொடுத்துருவேன். வீணானே குலகாரன் ஆக்கிறாத போயிரு. பா வந்து 2,000 மந்த்லி. யாருக்கு? பெட்டுக்கு. வீட்டுக்கு வந்து பண்ணுவாங்க. நெயில்லாம் கட் பண்ணுவாங்க. பூனையே பூனை ஸ்பாக்க முடியல, அதுக்கு நீ உங்க ஸ்பாக்க வந்துட்டீங்களே. நான் என்ன அந்த ஷாக்ல இருந்தே வெளியே வரல. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? ஆனா நான் மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸ் தான். கூல் டவுன். நீங்க எப்படி பாக்குறீங்க? கேட்டு நான் ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டேன். செலவு பண்ற அவங்களே அவளையம்மா. நீங்க சந்தோஷமா இருக்கா பெட் வளர்க்குறீங்களா, இல்ல அத சந்தோஷப்படுறதுக்கா நீங்க வாழ்றீங்களா? ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். மெயின்டெனன்ஸ்ங்கிறது இப்ப நான் ஒரு பெட் வச்சிருக்கேன்னா அதை நான் தான் பாத்துப்பேன். ஆனா நீங்க 100 ஆள் அதுக்கு வச்சு அதுக்கு வந்துட்டு ஸ்பா பண்ணி விட்டு நெயில் கட் அப்படி பாத்துக்கணும். உங்க கேட்ட நல்லா பாத்துக்கணும். பெட் வாங்கினா நம்ம தான் கிளீன் பண்ணணும்னா, 2 வீலர் வாங்குறோம், கார் வாங்குறோம், நம்மளே சர்வீஸ் பண்ணிப்போமா? எனக்கு மெக்கானிக் அந்த வேலை தெரியாது. இன்னொன்னு, என் பைக்கை நான் குழந்தைன்னு சொல்ல மாட்டேன். என் பூனையே குழந்தைங்கிறீங்க, என் நாயை குழந்தைங்கிறீங்க. நான் குழந்தை மாதிரி பாத்துப்பேன், பெட் எல்லாம் தூங்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் பேசுறீங்க. ஆனா நீங்க ஏன் மெயின்டைன் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டா எனக்கு அது தெரியாதுங்கிறீங்க.